கோவைப்படுத்தல் அல்லது கோப்பிடல் தொடர்பான விடயங்கள் முடிந்தளவு பார்த்து முடிச்சிருக்கிறோம். தற்போது பார்க்க போறது இன்னொரு இந்த அலுவலக முறைமையை பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய அலகுகளாக பல அலகுகள் காணப்படுது. தற்போது பார்க்க போறது படிவங்கள். உங்களுடைய கடந்த கால வினாத்தாள்லையும் சரி மற்ற மற்ற ஜொப்புகளுக்குரிய அலுவலக முறைமை வினாத்தாள்லையும் இந்த படிவங்கள்ல இருந்தும் சில வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. சரிதானே? நாங்கள் ஒவ்வொரு அலகையும் முழுமையாக பார்க்க வேண்டும். அதுல 1 அல்லது 2 கேள்வி வரலாம். சரிதானே? ஓகே. இதுல படிவங்கள் தொடர்பாக முகாமைத்துவ அறிஞர்கள் பல முகாமைத்துவ அறிஞர்களால முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணங்கள் முகாமைத்துவ அறிஞர்களால முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க வாரன். ஓகே, சரி. இப்ப நார்மலா நாங்கள் அலுவலகத்துல பல படிவங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். என்ன பல போமுகள் பயன்படுத்திக் கொள்வோம். அடிக்கடி பயன்படுத்துறது என்ன? லீவு போம் எல்லாம் அடிக்கடி பயன்படுத்துற போமாக காணப்படுது. எல்லா அலுவலர்களாலையும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ற ஒரு போமாக லீவ் ஹோம் காணப்படுது. என்ன அதே போல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில டிபார்ட்மெண்ட் ரீதியான போமுகள், ஜெனரல் போமுகள் உண்டு. நிறைய படிவங்கள் அலுவலகத்துல நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப இதுல படிவம் என்றால் என்ன? முதல் விஷயம், அதுல ஒவ்வொரு முகாமைத்துவ அறிஞர்களும் சொல்லப்பட்ட அவர்கள் தங்களுடைய கருத்துப்படி படிவத்துக்கு எவ்வாறு வரவிலக்கணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது பார்ப்போம். முதலாவது எழுதுங்க. முதலாவது லிட்டில் ஃபீல் அவர் என்ன மாதிரி படிவம் என்றால் அவர் சொல்றார் என்னென்றால் தரவுகளை நிர்ணயித்து அவற்றை வழங்குறதுக்கான இடவசதியை கொண்டிருக்கிற காகிதாதிதான் படிவம் என்று சொல்றேன். சரிதானே? அதாவது தரவுகளை தரவுகளை நிர்ணயிச்சு போட்டு அவற்றை வழங்குறதுக்கான இடவசதி. ஒரு போம பாத்தீங்கன்னா நாங்க ஃபில் பண்றதுக்கான இடம் இருக்கும். என்ன பேர் போடுறதுக்கு, அப்பாயின்மெண்ட் டேட் போடுறதுக்கு, என்ன நாள் லீவு, என்ன லீவு எல்லாம் போடுறது ஒரு லீவ் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இடம் இருக்கு. என்ன அப்ப இவர் சொல்ற இவற்றை கருத்தப்படி என்னன்னா தரவுகளை நிர்ணயிச்சு போட்டு அவற்றை வழங்குறதுக்கான இடவசதி கொண்ட காகிதம், அதான் படிவம் என்று அவர் சொல்ற. எழுதிக் கொள்ளுங்க. சரி, முதலாவது எழுதுங்க. தரவுகளை நிர்ணயித்து தரவுகளை நிர்ணயித்து தரவுகளை நிர்ணயித்து தரவுகளை நிர்ணயித்து அவற்றினை வழங்குவதற்கான தரவுகளை நிர்ணயித்து அவற்றினை வழங்குவதற்கான அவற்றினை வழங்குவதற்கான அவற்றினை வழங்குவதற்கான அவற்றினை வழங்குவதற்கான இடவசதியினையும் கொண்டுள்ள காகிதமாகும். இடவசதியினையும் கொண்டுள்ள
காகிதம் ஆகும். தரவுகளை நிர்ணயித்து அவற்றினை வழங்குவதற்கான இடவசதியினையும் கொண்டுள்ள காகிதமாகும். இடவசதியினையும் கொண்டுள்ள காகிதமாகும். அப்படியே இரண்டாவதுக்கும் எழுதுங்க. இரண்டாவது கேள்விக்கு இரண்டாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தேவைக்கான அனைத்து தகவல்களும் வழங்கப்படுவதையும் அவை முன்வைக்கப்படும் விதமும் ஒழுங்கும் பயன்பாட்டுக்கு இலகுவாக அமைவதையும் உறுதிப்படுத்துகின்ற ஓர் சாதனமாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தேவைக்கான அனைத்து தகவல்களும் வழங்கப்படுவதையும் அவை முன்வைக்கப்படும் விதமும் ஒழுங்கும் பயன்பாட்டுக்கு இலகுவாக அமைவதையும் உறுதிப்படுத்துகின்ற ஓர் சாதனம் தான் படிவம். சரிதானே? ஒரு சாதனம் தான் படிவம். இது போமுக்கான ஒரு வரைவிலக்கணம். சரிதானே? படிவத்துக்கான ஒரு வரைவிலக்கணம். சரி, இப்ப நார்மலா கேட்கப்படுற கேள்விகளை பாத்தீங்கன்னா, படிவம் அலுவலகத்துல படிவம் பயன்படுத்துறால என்னென்ன நன்மை காணப்படுது, சரி, அந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கு. அடுத்த கேள்விக்கு வாங்க. படிவங்கள்ட வகைப்படுத்தல். படிவங்களை பல வகையில வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? படிவங்கள் அலுவலக படிவங்களை பாத்தீங்கன்னா பல வாரம் வகைப்படுத்தலாம். சரிதானே? பல கேட்டகரியில வகைப்படுத்த ஒன்று பாத்தீங்கன்னா நோக்கத்தின் அடிப்படையில வகைப்படுத்திக் கொள்ளலாம். அதே போல பிரதிகளின் எண்ணிக்கை அடிப்படையில வகைப்படுத்தலாம். யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படையிலையும் வகைப்படுத்தலாம். மற்றது பயன்படுத்துற முறைக்கு ஏற்பவும் என்ன செய்யலாம், படிவத்தை வகைப்படுத்தலாம். அப்ப
பல வகையில படிவங்களை வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப ஒன்று போடுங்க, படிவங்களை வகைப்படுத்தல் ஒன்று பயன்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்த ஒன்று ஒன்று பயன்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்த ஒன்று பயன்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்த. பயன்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில வகைப்படுத்தல் என்றால் அலுவலக தொடர்புகளுக்கு பயன்படுத்தலாம், கொள்வனவுக்கு பயன்படுத்தலாம், விற்பனைக்கு பயன்படுத்தலாம், என்ன அப்படி பல கேட்டகரி இருக்கு. அப்ப பயன்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தல் அதுக்குள்ள போடுங்க. சரிதானே? இப்ப பயன்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில படிவத்தை வகைப்படுத்தலாம். அது எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்றால் ஒன்று உரமளக்கம் உண்டு போட்டு எழுதுங்க. அலுவலக தொடர்புகளுக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். அலுவலக தொடர்புகளுக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். அலுவலக தொடர்புகளுக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். அலுவலக தொடர்புகளுக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். உருமலக்கம் 2 கொள்வனவுக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். உருமலக்கம் 2 கொள்வனவுக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். கொள்வனவுக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் படிவங்கள். சரி, இரண்டாவது கேட்டகரி போடுங்க. இது நோக்கத்தின் அடிப்படையில வகைப்படுத்தலோ. இரண்டாவது பிரதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்த. இரண்டாவது போடுங்க, பிரதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்த. பிரதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்த. அதுக்குள்ள ஒரு விளக்கம் உண்டு. ஒரு பிரதி படிவம் உரோமலக்கம் 1 ஒரு பிரதி படிவம் ஒரு பிரதி படிவம் பல பிரதி படிவம். ஒரு பிரதி படிவம் பல பிரதி படிவம். பல பிரதி படிவம். அடுத்தது இது பிரதிகளின் எண்ணிக்கைக்கு அமைவாக வேறுபடுத்துறது. ஒரு பிரதி படிவம் பல பிரதி படிவம். இப்ப நீங்கள் திங்ஸுகளை கண்டமிங் பண்ண போறீங்களா, அங்க G47 வந்து 3 பிரதி அனுப்பணும். அதே போல ஒரு லீவு அப்ளிகேஷன், நீங்கள் ஒரு லீவ் எடுக்க போறீங்க, அதுக்காக லீவ் போறீங்கன்னா ஒரு ஃபார்மே போதும். சரிதானே? சரி, இது பிரதிகளின் எண்ணிக்கைக்கு அமைவாக வேறுபடுது. அடுத்தது போடுங்க, யாருக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதன் அடிப்படையில் வகைப்படுத்து. அடுத்த கேட்டகரி யாருக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதன் அடிப்படையில் யாருக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதன் அடிப்படையில்
யாருக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதன் அடிப்படையில் வகைப்படுத்த. அது வெளித்தொடர்புகளுக்காக இருக்கலாம் அல்லது உட்தொடர்புகளுக்காக இருக்கலாம். அப்ப ஒன்று போடுங்க, உரோமலக்கம் உண்டு. வெளித்தொடர்பு படிவங்கள், வெளித்தொடர்பு படிவங்கள் வெளித்தொடர்பு படிவங்கள் உட்தொடர்பு படிவங்கள், வெளித்தொடர்பு படிவங்கள் வெளித்தொடர்பு படிவங்கள் உட்தொடர்பு படிவங்கள். அடுத்த வகை பயன்படுத்தும் முறைக்கு அமைவாக வகைப்படுத்த. பயன்படுத்தும் முறைக்கு அமைவாக வகைப்படுத்த. பயன்படுத்தும் முறைக்கு அமைவாக வகைப்படுத்தல். அதுல பயன்படுத்துற முறைக்கு அமைவாக அதுல ஒன்று போடுங்க. ஒன்று இலத்திரனியல் மூலம் ஒன்று இலத்திரனியல் மூலம் இலத்திரனியல் மூலம் இலத்திரனியல் மூலம் தகவல்களை உள்வாங்கக்கூடிய படிவம். இலத்திரனியல் மூலம் இலத்திரனியல் மூலம் தகவல்களை உள்வாங்கக்கூடிய படிவம். உரோமலக்கம் 2 அவ்வாறு இல்லாத படிவங்கள். இந்த பயன்படுத்தும் முறைக்கு அமைவாக படிவங்களை பயன்படுத்துறதுல ஒன்று இலத்திரனியல் மூலம் தகவல்களை உள்வாங்கக்கூடிய படிவம். உரோமலக்கம் 2 அவ்வாறு இல்லாத படிவங்கள். அவ்வாறு இல்லாத படிவங்கள். அவ்வாறு இல்லாத படிவங்கள். சரிதானே? இப்ப படிவங்களை பல வகையில படிவம் என்றால் என்ன, படிவங்களை பல வகையில வகைப்படுத்திக் கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது பாத்தீங்கள் என்றால் இது ஒரு முக்கியமான கேள்வி. அலுவலகங்களில இந்த படிவங்களை பயன்படுத்துவதில் உள்ள நன்மைகள் 4 தருக. சரிதானே? அலுவலகங்களில படிவங்களை பயன்படுத்துறதால இருக்கிற நன்மைகள். சரிதானே? இருக்கிற நன்மைகள் கேட்கப்பட்டது. நார்மலா ஒரு அலுவலகத்துல போமுகள் பயன்படுத்துறதால பல நன்மை காணப்பட போகுது. அலுவலகத்துக்கு பல நன்மை காணப்பட போகுது. ஒன்று பார்த்தீங்கள் என்றால் படிவங்கள் இருக்கிறதால தகவல்களை எல்லாம் இலகுவாக திரட்டக்கூடியதாக இருக்கு. என்ன என்றால் ஏற்கனவே போ மாதிரி இருக்கும், அதுல தகவலை இலகுவாக திரட்டலாம். நேரம் சேமிக்கப்படும். என்ன இந்த படிவங்கள் பயன்படுத்தாத நேரம் சேமிக்கப்படும். அதே நேரம் நிறுவனத்தின் நன்மதிப்பு அதிகரிக்கும். பப்ளிக்கோட ஒரு தொடர்பாடு இல்லை, பப்ளிக்கின் விடயங்களை அறியறதுக்கு பப்ளிக்க நிறைய கரைச்சல் கொடுக்காமல் போம கொடுத்து அதன் ரப்புங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், அவர்களுடைய நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். அதனால நிறுவனத்தின் மீது பப்ளிக்கு நன்மதிப்பும் என்ன செய்யும், அதிகரிக்கும்.
சிறந்த ஒரு மக்கள் தொடர்பு காணப்படும். நிறுவனத்துக்கும் அலுவலகத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையில சிறந்த ஒரு மக்கள் தொடர்பு பேணுறதுக்கும் இந்த படிவங்கள் உதவியாக இருக்கு. அதே போல தகவல்களை இலகுவாக தொகுக்கிறதுக்கும் வழிவகுக்கும். என்ன இப்போ ஒரு தகவல் ஏதோ ஒரு விடயம் சம்பந்தமான தகவலை ஒரு போம் அதுக்கண்டு ஒரு போம் இருந்து அதன் மூலம் எடுத்தா அதை தொகுக்கிறதும் இலகு. சரிதானே? சரி, இப்படி அலுவலகங்கள் படிவம் பயன்படுத்துறதால பல நன்மைகள் இருக்க போது போட்டுக்கொள்ளுங்க. உண்டு, தகவல்களை இலகுவாக திரட்டக்கூடியதாக இருத்தல். ஒன்று, தகவல்களை இலகுவாக திரட்டக்கூடியதாக இருத்தல். தகவல்களை இலகுவாக திரட்டக்கூடியதாக இருத்தல். இரண்டாவது, நேரத்தை சேமித்தல். இரண்டாவது, நேரத்தை சேமித்தல். நேரத்தை சேமித்தல். அடுத்தது, நிறுவனத்தின் நன்மதிப்பு உயரும். நிறுவனத்தின் நன்மதிப்பு உயரும். நிறுவனத்தின் நன்மதிப்பு உயரும். அடுத்தது, சிறந்த மக்கள் தொடர்பு பேண உதவும். சிறந்த மக்கள் தொடர்பு பேண உதவும். சிறந்த மக்கள் தொடர்பு பேண உதவும். அடுத்தது, தகவல்களை இலகுவாக தொகுக்க முடிதல். தகவல்களை இலகுவாக தொகுக்க முடிதல். தகவல்களை இலகுவாக தொகுக்க முடிதல். அடுத்தது, செயற்பாடுகளை திட்டமிட முடிதல். செயற்பாடுகளை திட்டமிட முடிதல். செயற்பாடுகளை திட்டமிட முடிதல். செயற்பாடுகளை திட்டமிட முடிதல். சரி, இது அலுவலகங்கள்ல படிவங்களை பயன்படுத்துறதால இருக்கிற நன்மைகள். அடுத்தது, இந்த படிவங்கள் அலுவலக செயற்பாடுகளில ஏற்படுத்துற தாக்கங்கள் 3. சாரி, படிவங்கள் அலுவலக செயற்பாடுகளில ஏற்படுத்துற தாக்கங்கள் பாத்தீங்களென்றால், படிவங்கள் அலுவலகத்தின் தீர்மானம் எடுத்தல்ல தாக்கம் செலுத்தும். அலுவலக முறைமையில தாக்கம் செலுத்தும். என்ன, நன்மதிப்பில தாக்கம் செலுத்தும். அலுவலகத்தின் செயற்திறனில கூட இந்த படிவங்கள் தாக்கம் செலுத்தும். சரிதானே? அப்ப படிவங்கள் அலுவலக செயற்பாடுகள்ல ஏற்படுத்துற தாக்கம் என்னென்ன விடயத்துல தாக்கம்? நன்மதிப்புல தாக்கம் செலுத்தும். அதே போல
இந்த அந்த படிவங்களை பயன்படுத்துற நபர்களின் உளவியல்ல கூட இந்த படிவம் தாக்கம் செலுத்த போகுது. அது இப்படி உளவியல்ல பயன்படுத்துறவர்கள் உளவியல்ல தாக்கம் செலுத்தும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு விடுமுறை எடுக்க போறீங்க, சரிதானே? நார்மலா லீவு போமேன் ரப்பி அப்ரூவல் எடுத்துட்டு நீங்கள் லீவில் அனுப்பீர்கள் என்ன? சரி, உங்களுக்கு லீவ் ஹோம் இல்லை. ஒவ்வொரு விடுமுறைக்கும் நீங்கள் கடிதம் ஒன்று எழுதி அப்ரூவல் எடுக்கணும் என்றால் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன ஆகும்? நார்மலா லீவும் ஒரு 30 செகண்டுக்கு பேரையும் போட்டு என்ன என்னுடைய இல்லை லீவு என்ன லீவு ஆக்டிங் சைன் வேண்டி போட்டு சைனை வச்சுட்டு அப்ரூவலுக்கு போடலாம். ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் வேலையாது என்ன? அப்போ அதே சிம்பிளா ஒரு லீவு எடுத்துடலாம், லீவ் அப்ரூவலுக்கு போட்டுடலாம். இல்ல ஒரு லிட்டராக ப்ரிப்பேர் பண்ணித்தான் ஒவ்வொரு லீவுக்கும் எடுக்கணும் என்றால் என்ன ஆகும்? ஒரு சலிப்பு தட்டு. என்னடாப்பா ஒவ்வொரு லீவுக்கும் ஒவ்வொரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணணுமேண்டு ஒரு சலிப்பு தட்டு விளங்குதான். இப்ப போமா இருக்கிறதால அது சிம்பிள் என்ன, 30 செகண்டுக்கு நிரப்பி போட்டு அப்ரூவலுக்கு போட்டுடலாம். அப்ப இந்த படிவங்கள் இருக்கிறது பயன்படுத்துற நபர்களின் உளவியல்ல கூட ஒரு தாக்கத்தை செலுத்துறதாக இருக்குது. அப்ப போட்டுக்கொள்ளுங்க, படிவங்கள் அலுவலக செயற்பாடு ஏற்படுத்தும் தாக்கங்கள் 3 தர சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. 1 செயற்திறன் தொடர்பான தாக்கம். 1 செயற்திறன் தொடர்பான தாக்கம். செயற்திறன் தொடர்பான தாக்கம். செயற்திறன் தொடர்பான தாக்கம். 2வது தீர்மானம் எடுத்தலில் ஏற்படுத்தும் தாக்கம். 2வது தீர்மானம் எடுத்தலில் ஏற்படுத்தும் தாக்கம். தீர்மானம் எடுத்தலில் ஏற்படுத்தும் தாக்கம். அடுத்தது அலுவலக முறைமைகளில் ஏற்படுத்தும் தாக்கம். அலுவலக முறைமைகளில் ஏற்படுத்தும் தாக்கம். அலுவலக முறைமைகளில் ஏற்படுத்தும் தாக்கம். அலுவலக முறைமைகளில் ஏற்படுத்தும் தாக்கம். நன்மதிப்பில் ஏற்படுத்தும் தாக்கம். நான் பேசுற ஆடியோ ஓகே தானே? எல்லாருக்கும் கேக்குது தானே? நன்மதிப்பில் ஏற்படுத்தும் தாக்கம். இன்னொன்று போடுங்க, பயன்படுத்துபவர்களது உளநிலை தொடர்பான தாக்கம். பயன்படுத்துபவர்களது உளநிலை தொடர்பான தாக்கம். பயன்படுத்துபவர்களது உளநிலை தொடர்பான தாக்கம். உளநிலை தொடர்பான தாக்கம். சரி, இது என்ன படிவங்கள் அலுவலக செயற்பாடுகள்ல என்னென்ன தாக்கம் ஏற்படுத்த போகுது? அடுத்த கேள்வி, படிவங்கள் தயாரிக்கின்ற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய தத்துவங்கள் 3 தருக. நோமலா பெரும்பாலுமே ஒவ்வொரு திணைக்களத்தின் ஹெட் ஆபீஸ் தான் படிவங்களை தயாரிக்கும்.
சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய படிவங்கள் அந்தந்த திணைக்கள ஹெட் ஆஃபீஸ் தயாரிச்சு கீழே இருக்கிற அலுவலகங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்வியர் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்களா, சர்வியர் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் தான் படிவங்களை தயாரிக்கும். படிவங்களை தயாரிச்சு போட்டு அதற்கு கீழே இருக்கிற மாகாண நில அளவை அலுவலகம், மாவட்ட நில அளவை அலுவலகம், பிரதேச நில அளவை அலுவலகங்களுக்கு விநியோகம் செய்யும். சரிதானே? அப்ப இந்த படிவங்களை தயாரிக்கிற போது இந்த கீழ்நிலை அலுவலகங்களுக்கு படிவங்கள் தயாரிக்கிற தேவைப்பாடு பெரும்பாலும் வராது. ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் தயாரிச்சுதான் வழங்கும். சரிதானே? அப்ப இதுல படிவங்களை தயாரிக்கின்ற போது என்னென்ன தத்துவங்களை பின்பற்ற வேணும்? என்னென்ன தத்துவங்களை பின்பற்ற வேணும்? ஒன்று பயன்பாடு தொடர்பான தத்துவம். ஒன்று பயன்பாடு தொடர்பான தத்துவம். போடுங்க, ஒன்று பயன்பாடு தொடர்பான தத்துவம். இந்த பயன்பாடு தொடர்பான தத்துவம் என்றால் ஒரு போம் ஒன்று தயாரிக்க போறோம் என்றால் அது பயன்பாட்டுக்கு உட்படும், பயன்பாட்டு தேவைப்பாடு இருக்கு எனும் அடிப்படையிலாம் தயாரிச்சு கொள்ளும். சரிதானே? அப்ப ஒன்று பயன்பாடு தொடர்பான தத்துவம். பயன்பாடு தொடர்பான தத்துவம். பயன்பாடு தொடர்பான தத்துவம். இரண்டாவது நியமங்கள் தொடர்பான தத்துவம். இரண்டாவது நியமங்கள் தொடர்பான தத்துவம். அதே நியமங்கள் தொடர்பான தத்துவம் என்றா இப்ப படிவங்கள்ல இருக்கிற எழுத்துக்கள் இந்த சைஸ்ல இருக்க வேணும். படிவங்கள்ல இந்த ஒரு படிவத்தின் அளவீடு இந்த சைஸ்ல இருக்க வேணும். படிவத்துக்கு விடப்படுற இடைவெளி இந்த சைஸ்ல இருக்க வேணும், இந்த அளவில இருக்கணும். அப்படி சில நியமங்களை பின்பற்றித்தான் என்ன செய்ய வேணும், படிவங்கள் தயாரிக்க வேணும். இரண்டாவது போடுங்க, நியமங்கள் தொடர்பான தத்துவம். நியமங்கள் தொடர்பான தத்துவம். நியமங்கள் தொடர்பான தத்துவம். அடுத்தது கட்டுப்பாடு தொடர்பான தத்துவம். அடுத்தது போடுங்க, கட்டுப்பாடு தொடர்பான தத்துவம். கட்டுப்பாடு தொடர்பான தத்துவம். கட்டுப்பாடு தொடர்பான தத்துவம்னா அந்த போம் தொடர்பாக ஒரு கட்டுப்பாட்டு நடைமுறையை பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்குமா என்பது பார்த்துத்தான் போம தயாரிக்க வரும். அடுத்தது என்னன்னு ரெண்டு போடுங்க, ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம். ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம். ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம். ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம். ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம் என்றால் போம தயாரிச்சு போட்டு கீழிலே அலுவலகங்களுக்கு எல்லாம் நேசீராக வழங்கலாமா, ஒருங்கிணைஞ்சு அதுகளை சப்ளை பண்ணக்கூடியமா இருக்குமா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் என்ன செய்யணும், தேவைப்பாடுகள் இருக்கா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் தயாரிக்க வேணும். ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம். இன்னொன்று போடுங்க, இன்னொன்று பல விடயங்களுக்கு பயன்படுத்தும் தத்துவம். பல விடயங்களுக்கு பயன்படுத்தும் தத்துவம். பல விடயங்களுக்கு பயன்படுத்தும் தத்துவம். பல விடயங்களுக்கு பயன்படுத்தும் தத்துவம். அதாவது இப்ப
பல விடயங்களை ஒரே ஃபார்முல மென்ஷன் பண்ணி தேவையானதை விட்டுட்டு மற்றதை வெட்டி வெட்டி நிரப்புற மாதிரி சரிதானே. ஒரு ஃபார்மையை பல தேவைகளுக்கு பயன்படுத்துற மாதிரி தயாரிச்சு கொள்றது சரிதானே. சரி, இது படிவங்களை தயாரிக்கிற போது கவனத்துல கொள்ள வேண்டிய தத்துவங்கள். கவனத்துல கொள்ள வேண்டிய தத்துவங்கள். அடுத்தது அடுத்த கேள்வி, படிவங்கள் தயாரித்து கொள்ளும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் சரிதான். படிவங்கள் தயாரித்து கொள்ற போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் 4 தர சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. படிவம் வந்து என்ன தயாரிக்கிற போது அது பயன்பாட்டுக்கு இலகுவா இருக்க வேண்டும். என்ன பயன்பாட்டுக்கு இலகுவாக இல்லாத வகையில படிவம் தயாரிக்கிறது பெஸ்ட். அப்ப ஒன்று பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். உரிய விடயத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கு. உரிய விடயத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடாக இருத்தல். உரிய விடயத்துக்கு மிகவும் பொருத்தப்பாடாக இருத்தல். இப்ப இந்த லீவு ஹோம் இருக்குதானே, அதை வந்து ஏவோ சைஸ்ல வச்சிருந்தால் பொருத்தமாக இருக்குமா? தேவையில்லை. ஏவோ சைஸ்ல லீவ் ஹோம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு விஷயம் அங்க தேவையில்லை. என்ன கொடுக்க போற விஷயமே 5-6 விஷயம் தான் லீவ் ஹோம்ல கொடுக்க போறோம். அப்ப அதுக்கு ஏவோ சைஸ்ல எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இரண்டாவது, உரிய விடயத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடாக இருத்தல். உரிய விடயத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடாக இருத்தல். அடுத்தது பொருத்தமான தாளை பயன்படுத்தல். பொருத்தமான தாளை பயன்படுத்தல். அடுத்தது தேவையான அளவில் இருத்தல். தேவையான அளவில் இருத்தல். அடுத்தது தலைப்பும் இலக்கமும் இருத்தல். படிவத்துக்கு தலைப்பும் இலக்கமும் இருக்கணும். எந்த படிவம் என்று தெரிய வேணுமே. தலைப்பும் இலக்கமும் இருத்தல். அடுத்தது பொருத்தமான முறையில் அச்சிட்டு எடுத்தல். பொருத்தமான முறையில் அச்சிட்டு எடுத்தல்.
அச்சிட்டு எடுத்த. சரி, அப்ப இது படிவங்களை தயாரிக்கிற போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்க. அடுத்தது படிவ கட்டுப்பாடு. படிவ கட்டுப்பாட்டின் நோக்கம், படிவ கட்டுப்பாட்டின படிமுறைகள் அடுத்தடுத்ததாக இருக்கு. சரி, படிவ கட்டுப்பாடு என்றால் என்ன? படிவங்களை தயாரிக்கிறது பார்த்திருக்கிற. படிவம் என்றா என்ன, படிவங்களை தயாரிக்கிறது, படிவம் தாக்கம் செலுத்துற விடயங்கள் அப்படி பார்த்திருக்கிறோம். அதே போல படிவ கட்டுப்பாடு, பெரும்பாலும் படிவ கட்டுப்பாடு இங்க பின்பற்றப்படுவதா படிவங்கள் தயாரிக்கிற அலுவலகங்கள்ல பின்பற்றப்படும். சரிதானே? பெரும்பாலும் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் தான் படிவங்களை தயாரிச்சு கொள்ளும். அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ்லயும் இந்த படிவ கட்டுப்பாடு காணப்படும். சரிதானே? இப்ப படிவ கட்டுப்பாடு என்றா என்ன? படிவ கட்டுப்பாடுன்னு சொல்றது அலுவலக படிவங்களை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அதனை செயற்படுத்துறதா இருந்தாலும் சரி, அவற்றின் மீது ஒரு முகாமைத்துவ கட்டுப்பாட்டை மேற்கொள்றது. சரிதானே? படிவங்களை தயாரிக்கிற சும்மா படிவம் தயாரிக்க போறோம்னுட்டு இஷ்டத்துக்கு படிவம் தயாரிச்சு கொண்டே இல்லாது என்ன அளவிலையும் தயாரிச்சு கொள்ளே இயலாது. படிவம் தயாரிக்கிறா ஒரு கட்டுப்பாடு செயல்முறை ஒன்று பின்பற்ற வேண்டும். இவ்வளவு படிவம் தயாரிக்க வேண்டும், இன்னென்ன முறையில விநியோகம் செய்ய வேண்டும் என்று செயற்பாடுகளை எல்லாம் திட்டமிடும். சரிதானே? படிவ கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். படிவங்களை தயாரிக்கிற போதும் விநியோகிக்கிற போதும் எழுதி கொள்ளுங்க. அலுவலக படிவங்களை தயாரித்தல், அலுவலக படிவங்களை தயாரித்தல், அலுவலக படிவங்களை தயாரித்தல், அலுவலக படிவங்களை தயாரித்தல் மற்றும் செயற்படுத்தல் என்பவற்றின் மீது மற்றும் செயற்படுத்தல் என்பவற்றின் மீது மற்றும் செயற்படுத்தல் என்பவற்றின் மீது மற்றும் செயற்படுத்தல் என்பவற்றின் மீது என்பவற்றின் மீது முகாமைத்துவ கட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல் என்பவற்றின் மீது முகாமைத்துவ கட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல் முகாமைத்துவ கட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல். சரிதானே? அலுவலக படிவங்களை தயாரித்தல் மற்றும் செயற்படுத்தல் என்பவற்றின் மீது முகாமைத்துவ கட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல் முகாமைத்துவ கட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல். அடுத்தது படிவ கட்டுப்பாட்டின் நோக்கம். என்னென்ன காரணத்தினால படிவ கட்டுப்பாடு முக்கியம்? என்ன, ஒரு சீரான படிவங்கள்ட சீரான வளங்கள், கீழ் அலுவலகங்களுக்கு சீரான வளங்களை மேற்கொள்ளும். அதே போல தயாரிப்பு செலவுகளை குறைச்சு கொள்ளணும். படிவ கட்டுப்பாடு தேவை. என்ன, படிவ கட்டுப்பாடு இருந்தா தான் இவ்வளவு செலவாகுது என்று கால்குலேட் பண்ணி படிவங்களை தயாரிக்கிறது குறைஞ்ச செலவுல தயாரிக்கலாம். அப்ப ஒன்று போடுங்க நோக்கங்கள். ஒன்று, பல்வேறு படிவங்களினதும் பல்வேறு படிவங்களினதும் பல்வேறு படிவங்களினதும் சீரான வளங்களை உறுதிப்படுத்த. பல்வேறு படிவங்களினதும் பல்வேறு படிவங்களினதும் பல்வேறு படிவங்களினதும் சீரான வளங்களை உறுதிப்படுத்த. பல்வேறு படிவங்களினதும் சீரான வளங்களை உறுதிப்படுத்த. சீரான வளங்களை உறுதிப்படுத்த. இரண்டாவது படிவ தயாரிப்புக்கான செலவுகளை குறைத்தல். இரண்டாவது, படிவ தயாரிப்புக்கான செலவுகளை குறைத்தல். படிவ தயாரிப்புக்கான செலவுகளை குறைத்தல். படிவ தயாரிப்புக்கான செலவுகளை குறைத்தல். அடுத்தது, தேவையான புதிய படிவங்களை அறிமுகப்படுத்தல். தேவையான புதிய படிவங்களை அறிமுகப்படுத்தல். தேவையான புதிய படிவங்களை அறிமுகப்படுத்தல்.
அடுத்தது தேவைக்கு ஏற்றவாறு படிவங்களை வடிவமைத்தல். அடுத்தது தேவைக்கு ஏற்றவாறு தேவைக்கு ஏற்றவாறு தேவைக்கு ஏற்றவாறு படிவங்களை வடிவமைத்தல். தேவைக்கு ஏற்றவாறு தேவைக்கு ஏற்றவாறு படிவங்களை வடிவமைத்தல். தேவைக்கு ஏற்றவாறு படிவங்களை வடிவமைத்தல். அதே போல ஏதாவது படிவம் காலக்கிரமத்தில பயன் இல்லாமல் போகிற பட்சத்தில் அதை நீக்கி விடுறதும் ஒரு படிவ கட்டுப்பாட்டின நோக்கம். படிவ கட்டுப்பாடு பல நோக்கத்தினால மேற்கொள்ளும். செலவுகளை குறைக்க வேணும், சீரான வளங்களை உறுதிப்படுத்த வேணும், புதிய படிவம் ஏதும் அறிமுகப்படுத்த வேணும். சரிதானே? படிவங்களை தேவைக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும்? படிவங்களை வடிவமைக்கணும். சில நேரம் அடுத்தது போடுங்க, பயனில்லாத படிவங்களை நீக்குதல். பயனில்லாத படிவங்களை நீக்குதல். பயன் இல்லாத படிவங்களை நீக்குதல். பயனில்லாத படிவங்களை நீக்குதல். சரிதானே? அடுத்தது என்ன? படிவ கட்டுப்பாடு படிமுறை. படிவ கட்டுப்பாடு என்ன? படிவ கட்டுப்பாட்டின் நோக்கங்கள், படிவ கட்டுப்பாட்டின் படிமுறை. சரிதானே? படிமுறையை பாத்தீங்க என்றால் கடைசி கேள்வி படிவ கட்டுப்பாட்டின படிமுறை. படிவ கட்டுப்பாட்டின படிமுறை பாத்தீங்கன்னா ஒன்று மைய நிர்வாகத்தினை ஏற்படுத்த வேணும். இந்த படிவ கட்டுப்பாட்டுக்கண்டு ஒரு பிராஞ்ச் ஒன்று இருக்க வேணும் படிவத்துக்கட்டு. சரிதானே? ஒன்று போடுங்க, மைய நிர்வாகத்தினை ஏற்படுத்துதல். ஒன்று மைய நிர்வாகத்தினை ஏற்படுத்துதல். மைய நிர்வாகத்தினை ஏற்படுத்துதல். அதே போல படிவங்கள் தொடர்பாக ஒரு பதிவேடு ஒன்று தயாரிக்க வேண்டும். படிவங்கள் தொடர்பாக பதிஞ்சு கொள்றதுக்கு. இரண்டாவது போடுங்க, படிவங்கள் தொடர்பாக இரண்டாவது படிவங்கள் தொடர்பாக பதிவேடு தயாரித்தல். படிவங்கள் தொடர்பாக பதிவேடு தயாரித்தல். படிவங்கள் தொடர்பாக பதிவேடு தயாரித்தல். பதிவேடு தயாரித்தல். அடுத்தது அலுவலக நடைமுறைகளின் அடுத்தது அலுவலக நடைமுறைகளின் பட்டியலை தயாரித்தல். அலுவலக நடைமுறைகளின் பட்டியல். காரணம் என்னென்ன போம் என்னென்ன கேட்டகரியாக தேவை என்றதை அறிஞ்சு கொள்றதுக்கு அலுவலக நடைமுறை தொடர்பாக ஒரு பட்டியல் ஒன்று தயாரிக்கும். அலுவலக நடைமுறைகளின் பட்டியலை தயாரித்தல். அடுத்தது நுணுக்கமாக ஆய்வு செய்தல். அடுத்தது நுணுக்கமாக ஆய்வு செய்தல். அடுத்தது நுணுக்கமாக ஆய்வு செய்தல். அடுத்தது அச்சிடல். அடுத்தது அச்சிடல் அல்லது பிரதி செய்தல். சரிதானே? அச்சிடல் புதுசா அச்சிடுறது அல்லது போட்டோகாபி செய்தல். அச்சிடல் அல்லது ஸ்டாக் போட்டு பிரதி செய்தல். அச்சிடல் அல்லது பிரதி செய்தல். சரிதானே? இது படிவ கட்டுப்பாட்டின் படிமுறைகளாக காணப்படும்.
சரிதானே? சரி, படிவங்கள்ல 1 அல்லது 2 கேள்வி வரலாம். ஓகே, உங்களுக்கு 7:30க்கு கணக்கீட்டு முறைமை வகுப்பு இருக்கு. லிங்க் அனுப்புவேன், ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு இனிமே அடிக்கடி வகுப்புகள் நடக்கும். சரிதானே? எக்ஸாம் முடியும் பெற கொஞ்சம் இந்த இபி படிக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. ஓகே, 7:30க்கு கணக்கீட்டு முறைமை வகுப்புல சந்திப்போம். நன்றி.